வணக்கம் மக்களே, இது உங்கள் சின்னப்பா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்க இடைக்காட்டூரில். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமரை தாலுகாவில் இருக்குது. சிவகங்கையிலேருந்து கரெக்டாக ஒரு 15-20 கிலோமீட்டரில் போயிடலாம். ரூட் பார்த்திங்க அப்படின்னா, சிவகங்கையிலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு மானாமரை போகிற ரூட்டில் ரைட்டில் திரும்பணும்னா, சிவகங்கையிலேருந்து 5 கிலோமீட்டருக்கு ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா, அப்படியே பெரியக்கோட்டை வழியாக ஷார்ட்கட் போயிடலாம். அங்கேயும் போர்டு வச்சுருப்பாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ நேராக போய்ட்டு ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட இறங்கியாச்சு. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தலவாழை இலை போட்டு கறிக்குழம்பு தான். இங்கே தென் மாவட்டங்களில் உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து தான் போடுவாங்க. சிக்கனு, மட்டனு, முட்டை எல்லாமே. ஸோ அது ஒரு நாள் தனியாக ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ விஷயத்துக்கு வர்றேன். பரவாயில்ல. இங்கே வந்து சர்ச் ஒன்று இருக்குங்க, திரு இருதய ஆண்டவர் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 180 ஆண்டு பழமையான சர்ச்சு. அது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப விசேஷமான சர்ச்சுங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெனடிக்ட்னு ஒரு ஃபாதர் வந்து நிறுவனார். 1878 வந்து பண்ணியிருக்காங்க கிபி. அதுக்கப்புறம் திருப்பி அவர் ஃப்ரான்ஸ்க்கே போயிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து கட்டினாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து கோத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிடக்கலை மூலமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப விசேஷமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மரிய அன்னைல் அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து 1884 வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து இந்த இதய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சிலேருந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. ப்ரே பண்ணாலும் அவங்களுக்கு சரியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டு கொடுத்து இதை கட்டியிருக்காங்க. அப்புறம் 94 வந்து இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் 2007 ஒரு தடவை புதுப்பிச்சிருக்காங்க. 2020 வந்து இயற்கை சீற்றங்கள் எப்படி வந்தாலும் அது மாதிரி ஆலயத்தை வந்து வடிவமைச்சிருக்கு. ரொம்ப விசேஷமான ஆலயம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. உண்மையிலே வந்து ஹார்ட்டில் ஆப்ரேஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா, நம்ம கேண்டில் ஏற்றுனாங்க அப்படின்னா சரியாயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க, நம்பப்படுது. சர்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளுக்கு வந்து எடுக்கக்கூடாத ஃபோட்டோஸ் நான் வெளியிலேருந்து ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். வெளியிலேருந்து காமிச்சேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும். இப்போ கூட வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அரசு சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. 1,01,55,00,000 ஒதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் ஊர். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இடைக்காட்டூர் போய் பாருங்கள். சர்ச் வந்து 150 ஆண்டு பழமையான சர்ச்சு. அப்புறம் வழக்கம் போல் காரில் ஏறிட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு இளையராஜா ஹிட்ஸ் தான். நம்ம சிறைச்சாலை படத்துலேருந்து செம்புவே சாங், அந்த சாங் வந்து ப்ளே பண்ணி கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு காரில் ஏசி போட்டு அப்புறம் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். ஓகே, நம்ம